எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட வேண்டும். நீர் பிரியப்படுகிறபடி நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய சபை ஒரு முன் மாதிரியாக இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. நீர் செய்ய போகும் கிரியைகளுக்கு, மகத்துவமான காரியங்களுக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்தில் அவர் ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது என்று நீ சொல்லியிருக்கிறே ஆண்டவரே. அந்த முன் உதாரணமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் உம்முடைய முழு விருப்பத்தின்படி, உம்முடைய முழு சித்தத்தின்படி நாங்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் ஆண்டவரே என்று எல்லாரும் வாய் தந்து கேளுங்க, வாய் தந்து பேசுங்க. இந்த பட்டணத்துக்கு இல்ல, பட்டணத்திலேயே ஒரு முன் உதாரணமாக இந்த ஆலயம் இருக்க போகிறது. அதற்காகவே விசேஷமாக இந்த ஆலயத்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இங்கே இது வானத்தின் வாசலாக இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே தேவ தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது அப்பத்தின் வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது ஜெப வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே வாசம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இது தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். இதோ இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கத்தை போல நம் நடுவிலே இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறார். Thank you mighty God, thank you mighty God. இந்த யூத ராஜ சிங்கத்தை போல இந்த ஸ்டேஜுக்கு கீழே நடுவில் நின்று கொண்டு அமர்ந்த வனமாக தலையை நிமிர்ந்து முன்கால் நிமிர்ந்த பட்டவனாக அப்படியே தலை நிமிர்ந்து உங்கள் எல்லாரையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God. தன் சொந்த இடத்துல நின்று ஆளுகை செய்வதே போல, இது என்னுடைய சொந்த இடம், இது என்னுடைய ஸ்தலம் என்று உரிமை பாராட்டி பார்ப்பதே போல அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God, thank you God. எனக்காக ஓடுகிறவன் எவன் இங்கே உண்டு? எனக்காக நடக்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக ஆராதனை செய்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக திறப்பில் நின்று பரிதிப்பவன் யார் இங்கே உண்டு? Thank you God. எனக்காக ரத்தம் சிந்தி சாட்சி பகரக்கூடியவன் யார் இங்கே உண்டு? Thank you God, thank you God, thank you God. எனக்காக என்னுடைய வேலைகளை பலப்படுத்தும்படியாக பலவான்கள் யார் இங்கே உண்டு என்று நோக்கி நோக்கி பார்க்கிறார். Thank you mighty God, thank you mighty God, glorious Jesus, thank you God. Praise the Lord. எனக்கன்பான சகோதர சகோதரிகளே, தேவ மனிதர்களே, அன்பு பிள்ளை செல்வங்களே, இந்த ஆராதனையில் நாம் தேவனை ஆராதிக்க கூடி வந்திருக்கின்றோம். ஆராதனைக்கு உரியவர் அவர் ஒருவர் தானே. ஆராதனை நாயகன் என்றல்லவா அவருக்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கு. நாம் ஆராதிக்கும் பொழுதெல்லாம் அவர் நம் நடுவில் வந்து விடுகிறார். அதுதான் நமது அசைக்க முடியாத விசுவாசம். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர், பரிசுத்தவான்கள் கூடி ஆராதிக்கும் பொழுது அவர்கள் நடுவில் இருக்கிறவர். இன்றைக்கு பூமியிலே யாரெல்லாம் உண்மையான இதயத்தோடு அவரை ஆராதிக்கிறார்களோ அவர்கள் நடுவில் அவர் வந்து விடுகிறார். இப்பொழுதும் அவர் நம் மத்தியில் தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. கோடான கோடி தூதர்கள் அவரை 24 மணி நேரமும் பாடி பாடி போற்றிக் கொண்டிருக்கும் பொழுது நாம் எம்மாத்திரம் நம் தனிப்பட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கணக்கில்லாத நன்மைகள், ஒவ்வொரு வினாடியும் நாம் இருப்பதே அவர் கிருபை. நான் பேசுகிறது அவருடைய கிருபை. நான் உங்களை பார்க்கிறது, நீங்கள் என்னை பார்க்கிறது, நாம் ஒன்றாக இணைந்து நன்றாக துதிக்கப் போகிறது அவர் கிருபை. அதனால தான் மறைந்த அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய அம்மா சாரோல் நவரஜி அவர்கள் கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம் என்று சொல்லி ஒரு அழகான ஒரு அருமையான பாடலை பாடி வைத்து போயிருக்கிறார்கள். நாம் சேர்ந்து பாடுவோமா? கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம், ராஜாதிராஜன் தேவாதிதேவன்
இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே, பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே, அல்லேலூயா அல்லேலூயா ஆவியில் பாடி மகிழுவோம். ஆண்டவர் இயேசுவை கொண்டாடுவோம். ஆண்டவர் இயேசுவை கொண்டாடுவோம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கிருபாசன தண்டை நெருங்குவோம். திரு ரத்தம் கரத்தில் ஏந்தி நிற்போம். கிருபாசன தண்டை நெருங்குவோம். திரு ரத்தம் கரத்தில் ஏந்தி நிற்போம். அல்லேலூயா அல்லேலூயா கண்டேன் சகாயம் இரக்கமே. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளதே. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. குருவியும் பறவைகளும் கூட கவலையின்றி அவரை பாடும் பொழுது நாம் எப்படி மகிழ்ச்சியோடு பாட வேண்டாமா? குருவி பறவை பணம்பாடியே கவலையின்றி பறந்து பாடுவே. குருவி பறவை பணம்பாடியே கவலையின்றி பறந்து பாடுவே. அல்லேலூயா அல்லேலூயா அற்புதமான சிருஷ்டிகரே, அந்த விசுவாசம் கற்றறிந்தோ. அந்த விசுவாசம் கற்றறிந்தோ. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கவலைப்படாதீர்கள் என்றுரைத்தீர். காட்டு புஷ்பத்தை உடுத்துவித்தீர். கவலைப்படாதீர்கள் என்றுரைத்தீர். காட்டு புஷ்பத்தை உடுத்துவித்தீர். அல்லேலூயா அல்லேலூயா ஆடையாகார தேவையெல்லாம் அன்றென்று தந்தம்மை ஆதரிப்பீர். அன்றென்று தந்தம்மை ஆதரிப்பீர். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம்.
ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கணக்கில்லாத நன்மைகள் அவர் நமக்கு செய்திருக்கும் பொழுது கருத்தாய் அவரை பாடி நன்றி கூறுவோம். கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தி கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம். கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தி கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம். அல்லேலூயா அல்லேலூயா தேவகுமாரன் வந்திடும் நாள் தூய முகம் கண்டு எம்பீரிப்போம். தூய முகம் கண்டு எம்பீரிப்போம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கணக்கில்லா நன்மைகள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே அவர் செய்திருக்கிறார். அதை நினைக்கும் பொழுதெல்லாம் உள்ளம் நன்றியால் பொங்குகிறது. நம்ம எல்லாருக்கும் ஒரு லக்கு இருக்கு. அந்த லக்கை அடைய வேண்டும் என்பதற்காக தான் நன்றி நிறைந்த இதயத்தோடு அவரை துதித்துக் கொண்டே ஓடுகிறோம். பரம அழைப்பின் பந்தய பொருள், அதற்காக தான் நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். மறைந்த பாஸ்டர் வில்சன் அவர்கள் ஆவியானவராலே உந்தப்பட்டு எழுதிய பாடல் அவரே அழகாக இசையமைப்பார், பாடுவார். அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி நான் தொடர்கிறேன். அன்பானவர்களே, நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து ஓடுவீர்களா? வாங்க, நாம் சேர்ந்து ஓடுவோம். இயேசுவுக்காக ஓடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா என்று பாடுவோம். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன். இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். என் இயேசுவுக்காய் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எல்லாரும் அல்லேலூயா 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 அல்லேலூயா. லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேளைக்காக, இயேசு ராஜாவின் இந்த வேளைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். எல்லாரும் அல்லேலூயா 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 பாடுங்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா.
எத்தனைத்தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பேன். எத்தனைத்தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பேன். எனக்காக இயேசு நியமித்த, எனக்காக இயேசு நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எல்லாருமாக அல்லேலூயா 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 சொல்லுங்க சொல்லுங்க அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் மனவாளன் இயேசு, அவரை நான் காண வாஞ்சிக்கிறேன். என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசு தானே, என் ஆசையெல்லாம் என் இயேசு தானே. அவர் பொன்முகம் நான் பார்க்கணுமே, அவர் பொன்முகம் நான் பார்க்கணுமே. எல்லாருமாக அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆவி ஆத்ம சரீரம் எல்லாம் என் இயேசுவுக்கு அர்ப்பணிக்கிறேன். என் ஆவி ஆத்ம சரீரம் எல்லாம் என் இயேசுவுக்காய் அர்ப்பணிக்கிறேன். நான் உயிர் வாழும் இந்த நாட்கள் எல்லாம், நான் உயிர் வாழும் இந்த நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். எல்லாரும் அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பாடுங்க. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன். என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இந்த உலகத்தில் கோடான கோடி மக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற வேண்டும். பவுல் சொல்வார், எல்லாரும் ஓடுவாங்க, ஆனால் ஒருவனே பந்தய பொருளை பெற்றுக்கொள்வார். நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஆகவே இந்த உலகத்திலே நாம் கிறிஸ்து இயேசுவை மட்டும் பார்த்து ஓடுவோம். எல்லாவற்றையும் தூக்கி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவருமாகிய கிறிஸ்து இயேசுவை நோக்கி நாம் ஓடுவோம். ஹல்லேலூயா. அவரை தவிர வேறு ஒருவரும் இல்லை. மறைந்த பாஸ்டர் சந்திரசேகர் இலங்கையை சார்ந்தவர்கள் ஒரு அருமையான பாடல், கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? நான் யாரை பார்த்து ஓடுகிறேன் என்றால் ஒப்பு நிகரற்ற இன்கம்பேரபிள் கிரைஸ்ட். அதுதான் ரொம்ப அழகா அவர் பாடியிருப்பார். கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவரா. எல்லாம் சேர்ந்து பாடலாமா?
தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? One more time. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீ. செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீ. நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி சென்ற பொழுது பல லட்சம் மக்கள் உணவு கேட்கிறாங்க. உணவை கொடுத்தார். தூதர்கள் சாப்பிடுற உணவா? இன்றும் கூட அவரை நோக்கி கூப்பிடுறவர்களுக்கு அவர் அன்றன்றுள்ள அப்பத்தை தருகிறவர். தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீ. நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீ. உம் நாமம் அதிசயம், இன்றும் அற்புதம் செய்திடுவே. உம் நாமம் அதிசயம், இன்றும் அற்புதம் செய்திடுவே. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும்
வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? பாடுங்களேன். கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா 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 ஹalleluya. Sing with me. Hallelujah 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 everybody. Hallelujah 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 sing hallelujah 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 oh hallelujah 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 hallelujah. உங்க வீடு, உங்க இல்லம், ஏன் உங்க உள்ளம் அவரை துதிக்க 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 பேரானந்தம் பரலோகத்தில் உண்டாகிறது. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், என் துதியை சொல்லுவார்கள். அந்த துதி சொல்ல சொல்ல உங்களுடைய தலை விதி மாறுகிறது, உங்களுக்கு ஏற்படுகிற பீதி அடங்குகிறது, வீதியெல்லாம் தேவ மகிமை இறங்குகிறது, சதியெல்லாம் அடங்குகிறது. அந்த கர்த்தரை துதிக்க துதிக்கத்தான் எத்தனை பேர் ஆனந்தம். அதில் ஒரு வார்த்தை பாருங்களேன், என்ன அழகா இருக்கிறது. கன்மலையை பிளந்தாரா? கன்மலை யார்? கிறிஸ்து. தன்னை சிலுவையில் பிளக்க ஒப்பு கொடுத்தார். அன்றைக்கு மோசே கன்மலையை அடித்த பொழுது தண்ணீர் வந்தது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசுவை அடித்த பொழுது உதிரம் ஆறு போல் ஓடியது. அன்றைக்கு ஜனங்களின் சரீர தாகத்தை தீர்த்தார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நம் ஆத்தும தாகத்தை தீர்த்தார். அவர் நாமமே அதிசயம். இயேசு பிறப்பதற்கு முன்பதாகவே தீர்க்கதரிசி ஏசாயா உம்முடைய நாமம் அதிசயம்னு சொன்னார். அந்த அதிசய கர்த்தரை பாடும் பொழுதெல்லாம் நமக்குள்ளே ஒரு சந்தோஷம் வருகிறது. கண்மலையாகி அந்த கிறிஸ்துவுக்குள்ளே நீங்களும் நானும் இருக்கிறோம். அதுதான் அவர் சொல்றார், கண்மலையை பிளந்து. பாடலாமா? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி. கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி. உன் நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவி. உன் நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவி. உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? எல்லாருமாக கர்த்தாவே தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருக்கு ஒப்பானவர் யார் உண்டு? இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி சென்ற பொழுது ஒரு மேகம் அவர்களை காத்தது. பகலிலே மேக ஸ்தம்பம்,
இரவிலே அக்கினி ஸ்தம்பம். அந்த மேகம் இன்றைக்கும் திருச்சபைகளிலே ஏன் நீங்கள் ஆராதிக்கும் பொழுதெல்லாம் இறங்கி வந்து விடுகிறது. அதிலும் குறிப்பாக நீங்கள் ஏகமாய் துதிக்கும் பொழுது, குடும்பமாக, சபையா, ஒரு பெரிய கூட்டமாக அவரை துதிக்கும் பொழுதெல்லாம் அப்படியே அவர் இறங்கிடுறாரா. அதுதான் தந்தை பெர்க்மன்ஸ் ஐயா ரொம்ப அழகாக பாடியிருப்பார். ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. முடிஞ்சா இருக்கிற இடத்துல எழுந்து நின்னுக்கிறீங்களா? இஃப் யூ கேன் ப்ளீஸ் ஸ்டாண்ட் அண்ட் லெட்ஸ் வர்ஷிப் டுகெதர். நம்ம எல்லாம் சேர்ந்து அந்த மேகம் உங்களுடைய வீட்டில் வரப்போகுது. ஆலயம் முழுவதும் என்றொன்னே ஏதோ பேராலயம் தேவாலயம் அன்று சொன்ன சினகாக அப்படி அல்ல. நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம். நீங்கள் எல்லாம் சேர்ந்து உங்கள் குடும்பமாக துதிக்கும் பொழுது அவர் இறங்கி வந்துடுறார். விசுவாசத்தோடு நிற்க முடிஞ்சவங்க நில்லுங்க. இந்த பாடலை பாடும் பொழுதே நீங்கள் மறுரூபமாக்கப்படுவீர்கள். And I know the healing virtues of God is available right at the moment. And the healing power of God will heal your body, even mind and soul. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமை மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். நேச மகன் என்று நித்தம் சொல்லணும். நேச மகள் என்று நித்தம் சொல்லணும். மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே. முகங்கள் மாறணுமே, ஒளிமயமாகணுமே. முகங்கள் மாறணுமே, ஒளிமயமாகணுமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. அந்த மேகம் நம் நடுவில் தான் இறங்கி இருக்கிறது. அதை உணர்ந்தவர்களாக அப்படியே ஆராதனை பண்ணுங்களேன். நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நம்மோடு கூட முன் சென்ற மேகம்.
வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, நடக்கும் பாதைகளை நாள்தோறும் காட்டுமே, நடக்கும் பாதைகளை நாள்தோறும் காட்டுமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. கையளவு மேகம்தான் பெரும் மழையை பொழிந்தது. நம் தேச எல்லை எங்கும் அவருடைய அருள் மழை வேண்டும். ஒரு ஜெபமா பாடுவோமா? கையளவு மேகம்தான் பெருமழை பொழிந்தது, கையளவு மேகம்தான் பெருமழை பொழிந்தது. என் தேச எல்லை எங்கும் அருள் மழை வேண்டுமே, என் தேச எல்லை எங்கும் பெருமழை வேண்டுமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த போதுமே, எல்லாம் நடக்குமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. அன்பானவர்களே, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மோடு பேசுகிறவர், பேசும் தெய்வம், நம்மை காண்கின்றவர், நமது விண்ணப்பத்தை கேட்கின்றவர். பேசும்பொழுது அவரு நம்மோடு பேசுறார். அதுதான் தந்தை இப்படி எழுதியிருக்கிறார். வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். என்ன ஒரு பாக்கியம் பெற்றவர்கள்! Are we not privileged people to talk to the loving God who is still alive? மரித்தேன், சதா காலங்கள் உயிரோடு இருக்கிறேன். பேசும் தெய்வம். நீங்க கூட நான் ஆண்டவருடைய குரலை கேட்கணும், என் கூட அவர் பேச மாட்டாரா என்ற ஏக்கத்தோடு இருப்பீங்களானா, இப்பொழுது அவர் உங்களோடு பேச அவர் ஆயத்தமா இருக்கா. வானம் திறந்திருக்கிறது. It's open heaven. திறந்த வானம், நிறைந்த மனதோடு உங்களோடு பேச அவர் ஆயத்தமா இருக்கார். Of course, God is going to speak today. இன்றைக்கு பேசத்தான் போறார். அநேக காரியங்களின் வழியாக அவர் பேசுறார். இயற்கையை பாருங்கள், அதன் வழியாக பேசுகிறார். நடந்து போக ஒரு மனிதனை பாருங்கள், ஆஹா என்ன அழகா நடக்கிறார். அவரை நடக்க வைத்தது தெய்வம், பேசுகிறார். விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தவைகளை பார்க்கும் பொழுதெல்லாம் அவர் பேசுகிறார். ஒவ்வொன்றிலும் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அதுவும் உங்களை பார்த்து என்ன சொல்றாரா, என் நேச மகனப்பா நீ. ஏன்னா ஆண்டவரை உங்க சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்கள் அல்லவா. அப்பா பிதாவே என்று அழைக்கிற ஒரு புத்திர ஸ்வீகாரத்தை கொடுத்துட்டார் இல்லையா. அதனால தான் அவர் சொல்றாரு, என் நேச மகன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமிக்கு வந்து தனது 30வது வயதினிலே நமக்கு ஒரு முன்மாதிரியாக திருமுழுக்கு பெற்றாராம், ஞானஸ்நானம். அப்போ வானத்திலிருந்து ஒரு சத்தம், இவர் என்னுடைய நேசகுமாரன், He is my beloved son. யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அப்பா என் தெய்வமே என்று சொல்லும் பொழுது அவர் திரும்ப உங்களை கூப்பிட்டு சொல்வா, my beloved son, my beloved daughter, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே. எங்க கூட சேர்ந்து ஒரு தடவை பாடிடுறீங்களா? வானம் திறக்கணும்,
தெய்வம் பேசணும். பாடுங்க. வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும், நேச மகள் என்று நித்தம் சொல்லணும், நேச மகள் என்று நித்தம் சொல்லணும். மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தாள் போதுமே, எல்லாம் நடக்குமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. அப்படி 2 கைகளையும் வானத்துக்கு நேரம் உயர்த்தி everybody, hallelujah, 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 பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தூய ஆவியானவருக்கும் கனமும் மகிமையும் மாட்சிமையும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். ஆமென். May the good Lord bless you. Praise the Lord. எனக்கு அன்பான தேவ மனிதர்களே, சகோதர சகோதரிகளே, அருமை பிள்ளை செல்வங்களே, இந்த ஆராதனையில் நாம் கர்த்தரை ஆராதிப்பதற்கும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கும் கர்த்தர் பாராட்டிய இரக்கத்திற்கு கொடா கொடி ஸ்தோத்திரங்கள். தெய்வ மனிதனும் தீர்க்கதரிசியுமான அன்புமிகு ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்கு இதயம் கனிந்த நன்றியை நாம் நவிடுவோம். குறிப்பாக ஆராதனையை தவறு விட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இப்படி ஒரு ஏற்பாடு தேவனால் உண்டானது. சபை கூடி வருதல் என்பது பெருத்த ஆசீர்வாதத்திற்கு ஏதுவானது. பல காரணங்கள் இருக்கலாம். என்றாலும் தேவனுடைய சமூகம், தேவனுடைய வார்த்தைகள் நாம் நடுவில் இப்பொழுது தொனிப்பதற்கு ஆண்டவர் தந்த ஏஞ்சல் டிவி என்ற மகா பெரிய தீர்க்கதரிசிக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அன்பானவர்களே, இந்த கடைசி காலத்தில் எங்கு பார்த்தாலும் ஆராதனை, சிறியவர்கள், இளைஞர்கள், பெரியவர்கள் என்று எங்கும் ஆராதனை ஆராதனை ஆராதனை. கடைசி காலத்தில் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற காலம் வரும் என்று அருள்நாதர் இயேசு சொன்னார். அது வந்து விட்டது போதும். ஆகவே நமக்கும் இப்படி ஒரு வாய்ப்பை தந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கப் போவதற்கு முன்பதாக இயேசு ஊழியங்கள், அதாவது கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்கு தேவன் தந்த இந்த ஊழியம் விசுவாசத்தில் ஆரம்பிக்கப்பட்டு கர்த்தர் ஒருவரை மட்டும் சார்ந்து எல்லாவற்றையும் துறந்து இயேசு போதும் என்று அர்ப்பணித்து செயல்படுகிற இந்த தெய்வ மனிதன் அன்றைக்கு மோசையின் கரத்தை எப்படி ஆரோனும் ஊரும் தாங்கி பிடித்தார்களோ அதுபோல் இப்பொழுது நாம் அவருடைய கரத்தை தாங்க வேண்டும். தெய்வ நாமம் ஓங்க வேண்டும்.
அதற்காக ஒரு வழிமுறை தான் நாம் இப்பொழுது காணிக்கை என்ற நிலையில் செயல்படுகிறோம். என் ஜனங்களிடத்தில் கேட்டு வாங்கு என்று மோசேக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்றோம். அதுபோல தாவீது ஆண்டவருடைய திருப்பணிக்காக சவதரித்து வைத்தார். சாலமோன் தெய்வ ஆலயத்தை கட்டினார். நாம் கட்டுவதற்கு கர்த்தர் இப்பொழுது ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். காரனோடையிலே கர்த்தரின் கிருபையால் வேலை ஆரம்பமாகி முடியும் தருவாயில் நெருங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இப்பொழுது சில அத்தியாவசியமான தேவைகள் இருக்கிறதை நாம் அறிவோம். ஆகவே நான் தான் கொடுத்துட்டேனே, நாம தான் விதைச்சிட்டோமே, இருக்கட்டும். அறுவடை ஆக ஆக விதைத்து கொண்டே தான் இருக்கணும். விதை விதைக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆகவே இந்த கடைசி சுற்று நமக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு. எனவே உங்கள் மனதில் பரிசுத்த ஆவியானவர் எதை கொடுக்கும்படி ஏவுகிறாரோ அதை கொடுங்கள். நான் ஒரு சிறு பிரார்த்தனை செய்கிறேன். பரிசுத்த பிதாவே, தெய்வ ராஜ்யத்தின் விஸ்தரிப்புக்காக தமது பிள்ளைகள் மனமுவந்து கொடுக்கிற கட்டட நிதி காணிக்கைகளை கத்த தயவாக அங்கீகரித்தருளும் அப்பா. நீர் கொடுத்ததிலிருந்து நாங்கள் ஒரு பகுதியை உமக்கு கொடுக்கிறோம். கர்த்தர் உமது பிள்ளைகளை 100 மடங்கு ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. அன்பானவர்களே, திரையில் வந்து கொண்டிருக்கிற விவரங்களை அறிந்து இயேசு ஊழியங்கள் கட்டட நிதிக்கு அனுப்புவதாயிருந்தால் அதை தெளிவாக எழுதி அனுப்புங்கள். அல்லது வேறு பல காரியங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஏவப்படுவீர்களானால் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதோ ஒரு பாடலை கேட்போம். நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால் அப்பா. எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எல்லாரும் சேர்ந்து தேவா, நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் மேக ஸ்தம்பமாக, அக்கினி ஸ்தம்பமாக நம் பாதைகளில் எல்லாம் நமக்கு வழிகாட்ட வருகிற தேவன். ஹல்லேலூயா. அன்பான தேவன் நம்மோடு இருப்பதினாலே நம் வாழ்க்கையில் அது போதும் என்று எல்லாரும் நாய்ந்தப்பா. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. ஆமென். அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே.
பாசமுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய கல்வாரி சிலுவையின் மரம் நம்மோடு வருவதற்காக எல்லாரும் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற கசப்புகளை எல்லாம் மதுரமாக மாற்றக்கூடிய நீங்க இருக்கும் பொழுது ஆண்டவரே நீங்க என்ன விசேஷமானவனாக அழைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேராக மாற்றும் என் நேசரினோடு. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஆமென். அப்பா நீங்க என்னோடு இருக்கீங்க. என் வாழ்க்கையின் கசப்புகள் எல்லாம் மாற்ற தேனாக மாற்றுகிறவர். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேராக மாற்றும் என் நேசர் என்னோடு. சொல்லுங்க. மாறாவின் நீரை தேராக மாற்றும் என் நேசர் என்னோடு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கின்ற ஒரு நேரத்துக்கு வந்துவிட்டோம். ஏதோ திடுதிடுப்பாக வந்து தேவனுடைய வார்த்தையை சொல்கிறது அல்ல. இதற்காக ஆயத்தமாகி தேவ சமூகத்தில் காத்திருந்து தயார் செய்து கர்த்தர் சொல்லுகிறதை அவருடைய வாயாக நின்று சொல்லுவதுதான் ஒரு தேவ செய்தியாளருடைய தலையாய கடமை. அப்படிதான் பாஸ்டர் சாரா ராஜன் ஜான் தேவ சமூகத்தில் காத்திருந்து தேவன் அருளிய வார்த்தைகளை இப்பொழுது நமக்கு கொடுக்க இருக்கிறார்கள். ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நம் இதயத்தை திறப்போம். கர்த்தர் சொல்லுகிறதை கேட்போம். பாஸ்டர் சாரா ராஜன் ஜான். எனக்கன்பான சகோதர சகோதரிகளே, குறிப்பாக இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த மாதத்திலும் தேவன் நமக்கு கொடுத்த ஒரு வார்த்தை யாத்திராகமம் 34 அதிகாரம் 10 வசனம். யாத்திராகமம் 34:10. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். ஆண்டவராகிய தேவன் மோசே என்ற தேவ மனிதனை இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக அவரை அழைத்தபோது அவரோடு ஆண்டவராகிய தேவன் பேசுகிற ஒரு வார்த்தை, உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் பயங்கரமான காரியங்களை செய்வேன். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். ஆண்டவர் பிதாவாகிய தேவன் மோசே என்ற தேவ மனிதனோடு சொன்ன வார்த்தையின்படியே அவர் எப்படி அதிசயங்களை செய்தார். அவர் செய்த காரியங்கள் எப்படி பயங்கரமாய் இருந்தது, அதை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவராகிய தேவன் ஒருவரை ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக அழைக்கும்போது கர்த்தர் அவர்களை கொண்டு எதை செய்வேன் என்று சொல்லுகிறாரோ அதை அப்படியே அவர் செய்கிறார். முதலாவதாக யாத்திராகமம் 4 அதிகாரம்
2ஆம் வசனம், 3ஆம் வசனம், 4ஆம் வசனம். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 3ஆம் வசனம், 4ஆம் வசனம். கர்த்தர் அவரை நோக்கி, மோசே அவர்களை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றார். அதை தரையிலே போடு என்றார். அவர் அதை தரையிலே போட்டபோது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையை நீட்டி அதன் வாலை பிடி என்றார். அவர் தன் கையை நீட்டி அதை பிடித்தபோது அது அவர் கையில் கோலாயிற்று. வாசித்த இந்த தேவனுடைய வார்த்தைகளில் முதலாவது தேவனாகிய கர்த்தர் செய்த ஒரு அதிசயம், கையில் இருக்கிற கோலை கீழே போடு. உடனே அது பாம்பாக மாறிடுச்சு, சர்ப்பமாக மாறிடுச்சு. மோசே அவரே பயந்துட்டார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அது வாழை பிடி. உடனே கையை நீட்டி அது வாழை பிடித்த உடனே மறுபடியும் அது கோலாக மாறி. அப்போ இந்த மாதிரி யாருமே செஞ்சது கிடையாது. இது ஒரு அற்புதமான செய்கை. அடுத்ததாக யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 7ஆம் வசனம். யாத்திராகமம் 4, 6, 7. மேலும் கர்த்தர் மோசே அவரை நோக்கி, உன் கையை உன் மடியிலே போடு என்றார். அவர் தன் கையை தன் மடியிலே போட்டு அதை வெளியே எடுக்கும்போது இதோ அவர் கை உறைந்த மழையைப் போல வெண்குஷ்டம் பிடித்திருந்தது. அவர், உன் கையை திரும்பவும் உன் மடியிலே போடு என்றார். அவர் தன் கையை திரும்ப தன் மடியிலே போட்டு தன் மடியிலிருந்து அதை வெளியே எடுத்தபோது அது திரும்ப அவருடைய மற்ற சதையை போலாயிற்று. இப்போ 2வது ஒரு அற்புதமான செய்கை, உன் கையை மடியில் போடுன்றாரு. அவர் அப்படியே மடியில் போட்ட உடனே அவர் கை உறைந்த மழையை போல வெண்குஷ்டமாக மாறிடுச்சு. உடனே இப்போ மறுபடியும் சொல்கிறாரு, மறுபடியும் உன் கையை மடியில் போடு. மறுபடியும் கையை உள்ளே போட்டு வெளியே எடுத்த உடனே மற்ற சதையை போல மாறிவிட்டார். அடுத்ததாக யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 30ஆம் வசனம். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 30ஆம் வசனம். இவ்விரண்டு அடையாளங்களையும் அவர்கள் நம்பாமலும் உன் வாக்குக்கு செவி கொடாமலும் இருப்பார்களானால் அப்பொழுது நீ நதியின் தண்ணீரை மொண்டு நிலத்தில் ஊற்றுவாயாக. நதியில் மொண்ட தண்ணீர் வெட்டான் தரையிலே இரத்தமாகும் என்றார். கர்த்தர் மோசேக்கு சொல்லிய சகல வார்த்தைகளையும் ஆரோன் சொல்லி ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அந்த அடையாளங்களையும் செய்தார். இப்போ நீ 2 காரியம் செஞ்சு அவங்க உன்னை நம்பலைன்னா, இப்போ என்ன பண்ணு, தண்ணீரை மொண்டு ஊற்று. நதியின் தண்ணீரை மொண்டு வெட்டாந்தரையில் ஊற்று. அப்போ நதியில் மொண்ட தண்ணீர் வெட்டாந்தரையில் இப்போ ரத்தமாக மாறிடும். அப்போ அவர் கூட இருந்த ஆரோனும் ஆண்டவராகிய தேவன் மோசே அவர்களுக்கு சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஜனங்களுக்கும் சொல்லி அவங்களுக்கு முன்பதாக அந்த அடையாளங்களை செய்தார் என்று வேதம் சொல்லும். அப்போ கர்த்தர் ஒருவரை அழைத்து உன் மூலமாக நான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்வேன் என்றால் அதை எப்படி அவருடைய வாழ்க்கையில் அவர் செய்து கொண்டே இருக்கிறார் என்பதை தான் நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். யாத்திராகமம் 7:20. கர்த்தர் கட்டளையிட்டபடி மோசேயும் ஆரோனும் செய்தார்கள். பார்வோனுடைய கண்களுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் கோலை ஓங்கி நதியில் உள்ள தண்ணீரை அடிக்க
நதியில் உள்ள தண்ணீரெல்லாம் இரத்தமாய் மாறி போயிற்று. அடுத்த ஒரு அற்புதமான செய்கை. அடுத்தது யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 13ஆம் வசனம். யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 13ஆம் வசனம். அப்படியே ஆரோன் தன் கையை எகிப்தில் உள்ள தண்ணீர்கள் மேல் நீட்டினார். அப்பொழுது தவளைகள் வந்து எகிப்து தேசத்தை மூடிக்கொண்டது. கர்த்தர் மோசேயின் சொற்படி செய்தார். வீடுகளிலும் முற்றங்களிலும் வயல்களிலும் இருந்த தவளைகள் செத்து போயிற்று. இப்போ எகிப்தில் உள்ள தண்ணீர்கள் மேலே கையை தான் நீட்டினாங்க. உடனே தவளைகள் வந்துடுச்சு. அங்கே வசனத்தில் வாசிக்கிறோம், வீடு முற்றம் வயல் எங்கே பார்த்தாலும் ஒரே தவளை. அப்புறம் இவங்களை கூப்பிட்டு தான், ஐயோ தயவுசெய்து நீங்கள் இதை மாற்றணும் அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் மோசே கட்டளை கொடுக்கிறார். உடனே தவளைகள் எல்லாம் செத்து போய்விட்டன. அடுத்ததாக யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்படியே செய்தார்கள். ஆரோன் தன் கையில் இருந்த தன் கோலை நீட்டி பூமியின் புழுதியின் மேல் அடித்தார். அப்பொழுது அது மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் பேன்களாய் எகிப்து தேசம் எங்கும் பூமியின் புழுதியெல்லாம் பேன்களாயிற்று. இப்போ அடுத்த ஒரு அற்புதமான செயல் அந்த எகிப்து தேசத்தில் இருக்கிற ஜாதிகளுக்கு முன்பாக ஆண்டவர் செய்கிறார். புழுதியில் அடிக்கிறார். கோலை நீட்டி அந்த புழுதியை அடித்த உடனே அங்கே வசனம் என்ன சொல்லுது, வார்த்தை என்ன சொல்லுது, எகிப்து தேசம் எங்கே ஒரு இடத்துல தான் அடித்தாங்க. எல்லா இடத்துலையும் போய் அடிக்கலை. ஒரு இடத்துல அடித்த உடனே அங்கே எகிப்து தேசம் எங்கும் பூமியின் புழுதியெல்லாம் பேன்களாகிவிட்டன. அடுத்ததாக யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். என் ஜனங்களை போக விடாயாகில் நான் உன்மேலும் உன் ஊழியக்காரர் மேலும் உன் ஜனங்கள் மேலும் உன் வீடுகள் மேலும் பலவித வண்டுகளை அனுப்புவேன். எகிப்தியர் வீடுகளும் அவர்கள் இருக்கிற தேசமும் அந்த வண்டுகளால் நிறையும். அப்படியே அந்த இடத்துல வண்டு அந்த தேசம் முழுவதும் நிறைந்தது என்று பார்க்கிறோம். அதுக்கு அடுத்ததாக யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யாத்திராகமம் 9:3. கர்த்தருடைய கரம் வெளியில் இருக்கிற உன் மிருக ஜீவன்களாகிய குதிரைகளின் மேலும் கழுதைகளின் மேலும் ஒட்டகங்களின் மேலும் ஆடு மாடுகளின் மேலும் இருக்கும் மகா கொடிதான கொள்ளை நோய் உண்டாகும். இப்போ அடுத்த ஒரு அதிசயம், ஒரு அற்புதம் செய்கை. எல்லா மிருக ஜீவன்கள் மேலேயும் கொடிதான கொள்ளை நோய் உண்டாகும். அப்படியே நடந்தது. யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்படியே அவர்கள் சூளையின் சாம்பலை அள்ளிக்கொண்டு பார்வோனுக்கு முன்பாக வந்து நின்றார்கள். மோசே அதை வானத்துக்கு நேராக இறைத்தார். அப்பொழுது மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எரிபந்தமான கொப்பளங்கள் எழும்பிற்று. பாருங்க, ஆண்டவர் மோசே என்ற தேவ மனிதனை அழைத்து அவர் சொன்ன வார்த்தையின்படியே இந்த ஜாதிகளுக்கு நடுவிலே, ஜனங்களுக்கு நடுவிலே அவர் அற்புதமான செயல்களை செய்கிறதை பார்க்கிறோம். யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். யாத்திராகமம் 9:23. அப்படியே மோசே தன் கோலை வானத்துக்கு நேராக நீட்டினார். அப்பொழுது கர்த்தர் இடி முழக்கங்களையும் கல் மழையையும் அனுப்பினார். அக்கினி தரையின் மேல் வேகமாய் ஓடிற்று. எகிப்து தேசத்தின் மேல் கர்த்தர் கல் மழையை பெய்ய பண்ணினார். யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம்
19ஆம் வசனம். யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 19ஆம் வசனம். அப்படியே மோசே தன் கோலை எகிப்து தேசத்தின் மேல் நீட்டினார். அப்பொழுது கர்த்தர் அன்று பகல் முழுவதும் அன்று ரா முழுவதும் கீழ்காற்றை தேசத்தின் மேல் வீச பண்ணினார். விடியற்காலத்திலே கீழ்காற்று வெட்டுக்கிளிகளை கொண்டு வந்தது. பாருங்க, என்ன பண்ணாரு? தன் கோலை எகிப்து தேசத்தின் மேல நீட்டினார். அவ்வளவுதான். ஒரே வெட்டுக்கிளிகள். அந்த தேசம் முழுவதும் வெட்டுக்கிளிகளால் நிறைந்தது. 19ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அப்பொழுது கர்த்தர் மகா பலத்த மேல்காற்றை வீசும்படி செய்தார். அது வெட்டுக்கிளிகளை அடித்து கொண்டு போய் செங்கடலிலே போட்டது. எகிப்தின் எல்லையில் எங்கும் ஒரு வெட்டுக்கிளியாகிலும் மீதியாயிருந்ததில்லை. இப்ப ஆண்டவர் இப்படிப்பட்ட வாதைகளை அந்த எகிப்து தேசத்தின் மேல் கொண்டு வரும்போது உடனே ராஜா சொல்றாரு, எப்பா தாங்க முடியல, கொஞ்சம் இதுலேருந்து எங்களுக்கு விடுதலை கொடு. உடனே இவர் அதுக்கும் கீழ்ப்படுகிறார். உடனே அதை செய்கிறாரு. உடனே வெட்டுக்கிளியெல்லாம் கடலில் போய் போயிடுது. யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். யாத்திராகமம் 10:22. மோசே தன் கையை வானத்துக்கு நேராக நீட்டினார். அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று. இப்போ பாருங்க, அடுத்த ஒரு அற்புதம், அதிசயம். வானத்துக்கு நேராக தன் கையை நீட்டினார். அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தர் பார்க்க முடியாது, இருட்டு, வெளிச்சமே இல்லை. அப்படி ஒரு அற்புதமான செய்தியை எகிப்து தேசத்தில் கர்த்தர் மோசே என்ற தேவ மனிதன் மூலமாக செய்கிறார். அடுத்ததாக யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். யாத்திராகமம் 12:29. நடுராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற்பேர் அனைத்தையும் மிருக ஜீவன்களின் தலையீற்று அனைத்தையும் கர்த்தர் அழித்தார். முதற்பேர் அனைத்தையும் கர்த்தர் என்ன செஞ்சார்? அழித்தார். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். யாத்திராகமம் 14:21. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினார். அப்பொழுது கர்த்தர் ரா முழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிட்டு. இப்போ பார்வன் ஜனங்கள் எல்லாம் அனுப்பிட்டார், எல்லாம் வந்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கு முன்னால் ஒரு சமுத்திரம் இருக்கு. எப்படி இதை கிராஸ் பண்ணுறது? எப்படி இதை கடந்து போகிறது? அப்போது மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேலே நீட்டினார். உடனே அது ஜலம் இவங்க கடந்து போவதற்கு ஏற்ற விதமாக பிளந்து வெட்டாந்தரையாக மாறி ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் இருந்து 28ஆம் வசனம். யாத்திராகமம் 14:26 28. கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேலும் அவர்களுடைய ரதங்கள் மேலும் அவர்களுடைய குதிரை வீரர் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினார். விடியற்காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார்.
இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் இப்போ சமுத்திரத்தில் ஒரு வெட்டாந்தரையில் நடக்கிற மாதிரி நடந்து அக்கறைக்கு போகிறாங்க. பின்னாலேயே பார்வோன் அவருடைய சேனை துரத்திக்கிட்டு வருது, இவங்களை மறுபடியும் பிடிச்சிட்டு போகலான்னு. அப்போ இவங்களும் பார்த்தாங்க, என்னடா இது, சமுத்திரத்தை கடந்து போக முடியாமல் அங்கேயே நிற்பாங்கன்னு பார்த்தா அந்த சமுத்திர ஜலம் கூட இவங்களுக்கு பிரிந்து வழி கொடுக்குது. சரி பரவாயில்ல, நம்மளும் அது வழியாக போய் பின்னால் போய் அவங்கள பிடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு வேக வேகமாக அந்த சமுத்திரத்துக்குள்ளே வராங்க. எல்லாம் உள்ளே வந்துடுறாங்க. அது வரைக்கும் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இப்போ மோசே சமுத்திரத்தின் மேல் தன் கையை நீட்டினார். உடனே அப்படியே க்ளோஸ் ஆயிடுச்சு. உள்ளே வந்தவங்க அத்தனை பேரும் என்ன பண்ணாங்க, மாண்டு போனார்கள். இது ஆண்டவர் செய்த ஒரு அதிசயம். 28ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. அப்போ ஆண்டவர் மோசே என்ற தேவ மனிதனை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே எப்படி இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை அவர் செய்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 26ஆம் வசனம். யாத்திராகமம் 15, 25, 26. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவர் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். இப்போ தண்ணி குடிக்கிறாங்க, ரொம்ப கசப்பாக இருக்குது. ஜனங்கள்லாம் முறுமுறுக்கிறாங்க. மோசே கூப்பிட்றாரு, ஆண்டவரை கூப்பிட்றாரு, எப்பா ஒருத்தர் 2 பேர் இருந்தால் பரவாயில்ல, 20 லட்சம் புருஷர்கள், அதுக்கு பிறகு அவங்க மனைவிங்க பிள்ளைங்க எல்லாரும் தண்ணி குடித்து கசப்பாக இருக்குதுன்னா எந்த மாதிரி ஒரு கூக்குரலாக இருந்திருக்கும், எப்படி சத்தம் போட்டிருப்பாங்க மோசே கிட்ட. உடனே மோசே என்ன பண்ணார், ஆண்டவர்கிட்ட கூப்பிட்டாரு, என்னப்பா ஜனங்கள்லாம் இப்படி சத்தம் போடுறாங்களே, வேதனைப்படுத்துகிறாங்களே, என்ன பண்ணுறது? உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு மரத்தை ஆண்டவரே காட்டுறாரு, அந்த மரத்தை வெட்டி என்ன பண்ணு, தண்ணீரில் போடு, அந்த மரத்தை தண்ணீரில் போடு. உடனே பாருங்க, அவ்வளோ நேரம் கசப்பாக இருந்த தண்ணி ரொம்ப டேஸ்ட்டாக மாறிடுச்சு, மதுரமாக மாறிடுச்சு. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என் சத்தத்தை கவனமாக கேட்கணும், அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்யணும், கட்டளைகளுக்கு நீங்கள் செவி கொடுத்து என்னுடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உங்களுக்கு வரப்பண்ணேன். நானே உங்கள் பரிகாரியாகிய கர்த்தர். அப்போ ஆண்டவர் ஜனங்களோட பேசுகிறார், கொஞ்சம் கவனமாக என் சத்தத்துக்கு செவி கொடுங்க, நான் உங்களுக்கு சொன்ன நியமங்களை எல்லாம் கவனமாக கீழ்ப்படிஞ்சு நடங்க, அப்போ நான் உங்களுக்கு எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றையும் உங்களுக்கு வரப்பண்ணேன், உங்களுக்கு நான் பரிகாரியாகிய கர்த்தராக இருப்பேன் என்று அங்கே அவர்களோடு பேசுகிறார். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன்,
நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தார். இப்போ ஓரேபுக்கு வந்துட்டாங்க, குடிக்க தண்ணி இல்லை. இப்போ ஜனங்க எல்லாரும் ஒரே முறுமுறுக்கிறாங்க, சத்தம் போடுறாங்க. அப்போ ஆண்டவர் மோசே அவர்கிட்ட சொல்கிறாரு, உனக்கு முன்பாக நான் கண்மலையின் மேலே நிற்பேன், நீ அந்த கண்மலையை அடி, உடனே ஜனங்கள் குடிக்கும்படியான தண்ணீர் அந்த கண்மலையிலிருந்து புறப்பட்டு வரும். அப்படியே அவர் செய்தார் என்று பார்க்கிறோம். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம். அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடே யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடே யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலையுச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றார். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோடே யுத்தம் பண்ணினார். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவர்களும் மலையுச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவர் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவர் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தார். ஆரோனும் ஊரும் ஒருவர் ஒரு பக்கத்திலும் ஒருவர் மறுபக்கத்திலும் இருந்து அவர் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவர் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாய் இருந்தது. இப்போ ஒரு யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்திலையும் இப்போ மோசே அவர் என்ன சொல்றாரு, யோசுவாவை பார்த்து, நீ போய் சண்டை போடுப்பா, நான் மலை உச்சியில் போய் நான் என் கோலை என் கையில் பிடிச்சிக்கிட்டு அங்கே நிற்பேன். அதே மாதிரி போய் நிற்கிறார். எவ்வளோ நேரம் தான் நிற்க முடியும்? கோலை வேற தூக்கி பிடிச்சிக்கிட்டு நிற்கணும். அப்படியே ரொம்ப டயர்டாயிட்டார், சோர்ந்து போயிட்டார். அப்போ அவர் கூட ஆரோன் ஊரெல்லாம் போயிருக்காங்க. அவங்க பார்த்தாங்க, அதை வேற பார்க்குறாங்க. அவர் சோர்ந்து போன உடனே அங்கே அமலேக்கு வெற்றி பெறார். யோசுவா ஜனங்கள்லாம் தோல்வி அடைகிறாங்க. இதை நல்லா கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ இவர் கையை உயர்த்திக்கிட்டே இருந்தால் தான், கோலை தூக்கி பிடிச்சிக்கிட்டே இருந்தால் தான் ஜெயம் கிடைக்குது. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, பிளான் பண்ணுறாங்க. ஒரு கல்லை கொண்டு வந்து அதன் மேலே அவரை உட்கார வச்சு அவர் கையை நல்லா தாங்கி பிடிச்சிக்கிறாங்க, கீழே கை இறங்காதபடிக்கு. அப்போ கர்த்தர் அமலேக்கு முன்பாக தன்னுடைய ஜனங்களை வெற்றி அடைய செய்தார். ஒரு மனுஷனை ஆண்டவர் தெரிந்து கொள்ளும்போது இவங்க மூலமாக தான் இது நடக்க வேண்டும், இவங்க மூலமாக தான் அற்புதங்கள் நடக்க வேண்டும், இவங்க மூலமாக தான் தேவன் தன்னுடைய அற்புதமான செய்கைகளை ஜனங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் திட்டம் போட்டிருக்கும்போது அவங்கள கொண்டு தான் செய்கிறார். பார்த்தீங்களா, மோசே அவர்கள் மலை உச்சியில் தான் இருக்கிறாங்க, கோலை தூக்கி தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவர் டயர்ட் ஆனவுடனே ஆரோன் ஊருக்கிட்ட, அப்போ நீ கொஞ்சம் தூக்கி பிடி, நான் கொஞ்சம் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறேன், அந்த மாதிரி முடியாது. இவர் தான் கோலை பிடிச்சிக்கிட்டு இருக்கணும். இவர் தூக்கி பிடிச்சாதான் அங்கே வெற்றி. உடனே அவங்களும் ஆரோனும் ஊரும் என்ன பண்ணுறாங்க, அவருக்கு உதவி செய்கிறாங்க. ஏன்னா எப்படியாவது அங்கே வெற்றி உண்டாக வேண்டும், அந்த வெற்றி இவர் மூலமாக தான் உண்டாகிறது என்பதை அறிந்து அவங்க செயல்பட்டதை நாம் அந்த இடத்துல பார்க்குறோம். என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும்
கோராகுக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது. இப்ப பாருங்க, கோராகு மோசே அவர்களுக்கு விரோதமாக பலவிதமான தீமையான செயல்களை அங்க அவர் செய்கிறார். அப்ப ஆண்டவர் பார்க்கிறார், நான் தெரிந்து கொண்ட மனிதன், என்னுடைய அழைப்பை பெற்ற தேவ மனிதன், நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரை அழைத்தேனோ அதை இதுவரைக்கும் அவர் செஞ்சிட்டே இருக்கிறார். அவருக்கு விரோதமாக இவங்கெல்லாம் எழும்புறாங்களே, இவங்களை நான் விட மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் அங்கே தான் தெரிந்து கொண்ட தேவ மனிதனுக்காக அவருக்கு எதிராக எழும்பின கிளர்ச்சியாளர்களை அவர் என்ன செய்தார் என்று அங்கே பார்க்கணும். அவங்க பூமி தன் வாயை திறந்தது. எல்லாரும் அவங்க வீடு, எல்லா மனுஷரையும், எல்லா பொருட்களையும் விழுங்கி போட்டது. அப்போ ஒரு மனிதனை கர்த்தர் அழைக்கும்போது, ஒரு மனிதனை கர்த்தர் தெரிந்து கொள்ளும்போது, அவங்களுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் சரி, கர்த்தர் அவங்கள விடவே மாட்டார். அந்த ஒரு அற்புதமான செய்தியை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். என்னாகமம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என்னாகமம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. இது பாருங்க, சாட்சியின் கூடாரத்துக்குள்ளே இப்போ மோசே போறார். அங்கே பார்த்தா லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல், அந்த சாட்சி கூடாரத்தில் இருக்கிற ஆரோனின் கோலை பார்க்குறாரு. கோல், அது கோல்னா தெரியுமா? அந்த கோல் வந்து துளிர்த்து இருக்குதான். அது மாத்திரம் இல்லை, பூ பூத்துருக்குதான். வாதுமை பழங்கள் எல்லாம் அந்த கோலில் வந்திருக்கா. இது எவ்வளோ பெரிய ஒரு அற்புதம் இல்லையா? ஆச்சரியம் இல்லையா? என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என்னாகமம் 20:11. தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தார். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. இப்போ திருப்பியும் அவங்களுக்கு தண்ணி இல்லை. காதேசில் அவங்களுக்கு தண்ணி இல்லை. அப்பா இப்போ என்ன பண்ணுறாரு? கண்மலையை கோலினால் 2 தரம் அடித்தார். உடனே தண்ணீர் ஏராளமாய் வந்தது. சும்மா அடித்தா தண்ணி வந்துடுமா? வந்துச்சுங்க. ஒரு மனுஷனை ஆண்டவர் தெரிந்து கொண்டு, உன் மூலமாக அற்புதங்களை செய்வேன், அதிசயங்களை செய்வேன், ஜனங்கள் எல்லாரும் அதை பார்ப்பாங்க அப்படின்னு அவர் சொன்னது எப்படி உண்மையாக இங்கெல்லாம் நிறைவேறதான் தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம். கண்மலையை அடித்த உடனே தண்ணி அப்படி வருது. ஒருத்தர் 2 பேர்னா பரவாயில்லைங்க, 20 லட்சம், அதுதான் நம்ம மறக்கவே கூடாது. ஏதோ ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் தண்ணி 2 பேருக்கு கொடுக்கறது இல்லை. 20 லட்சம் புருஷர்கள், அவங்க மனைவிங்க, பிள்ளைங்க எல்லாரும் தண்ணி குடிக்கணும். அங்கே வசனம் என்ன சொல்லுது? சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. அப்போ எப்படி தண்ணி வந்திருக்கும்? அப்போ ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னாகமம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என்னாகமம் 21:8. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். இப்போ கொள்ளிவாய் சர்ப்பம் எல்லாரையும் கடிக்குது, எல்லாரும் சாவுறாங்க. அப்போ ஆண்டவர் மோசையை கூப்பிட்டு சொல்கிறார், நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செஞ்சு
அதை ஒரு கம்பத்தின் மேலே என்ன செய், தூக்கி வை. ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செஞ்சு ஒரு கம்பத்தின் மேலே தூக்கி வை. யாரையாவது கொள்ளிவாய் சர்ப்பம் கடிச்சிருச்சுன்னா அவங்க வந்து அந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை பார்த்தாலே அந்த விஷமெல்லாம் போயிடும், அவங்க பிழைப்பாங்க. அப்போ அதே மாதிரி நடந்து. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படியாக அழைத்த தேவ மனிதனாகிய மோசே அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அவர்களை என்ன சொல்லி அழைத்தாரோ அதன்படியே அவர் கடைசி வரையிலும் ஜாதிகளுக்கு முன்பாக, ஜனங்களுக்கு முன்பதாக, தேசங்களிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து அவர் யார் என்பதை வெளிப்படுத்தினார். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மனிதன் சாதாரண மனிதன் அல்ல. இந்த மனுஷன் மூலமாக தான் என் அற்புதத்தை செய்வேன், என் அதிசயத்தை செய்வேன் என்று அன்றைக்கு வாழ்ந்தவர்கள் எல்லாரும், எல்லா ஜனங்களும் ஜாதிகளும் கர்த்தர் அவர் மூலமாக செய்த செய்கைகளை அவர்கள் பார்த்தார்கள். அதை தான் நாம் இவ்வளவு நேரம் மோசே என்ற தேவ மனிதன் மூலமாக நடந்த அற்புதமான அதிசயமான செய்கைகளை குறித்து நாம் பார்த்தோம். இப்போ அவர் இந்த உலகத்தை விட்டு போயிட்டார். அவருக்கு பின்பாக யோசுவா என்ற மனுஷனை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அப்போ அவர் மூலமாக என்ன செஞ்சார்? யோசுவா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரையிலும் வாசிக்கும்போது, யோசுவா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம். அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு அவரும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் சித்தீமிலிருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே அங்கே ராத்தங்கினார்கள். 3 நாள் சென்ற பின்பு அதிபதிகள் பாளையம் எங்கும் போய் ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 முழ தூரமான இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளை இட்டார்கள். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். பின்பு யோசுவா ஆசாரியர்களை நோக்கி, உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள் என்றார். அப்படியே உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே போனார்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடே இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து, நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும்போது யோர்தானில் நில்லுங்கள் என்று நீ கட்டளையிடுவாயாக என்றார். யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் இங்கே சேர்ந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள் என்றார். பின்பு யோசுவா, ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும், அவர் கானானியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் பெரிசியரையும் கிர்காசியரையும் எமோரியரையும் எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக, இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானில் போகிறது. இப்பொழுதும் இஸ்ரவேல் கோத்திரங்களில் 12 பேரை ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொருவராக பிரித்தெடுங்கள். சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள்
யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் குவியலாக நிற்கும் என்றார். ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களிலிருந்து புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்புக்கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் அளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீரில்லாத தரையில் காலூன்றி நிற்கும்போது இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். ஹல்லேலூயா. இப்போ மோசே மூலமாக அற்புதங்களை செஞ்சார், அதிசயங்களை செஞ்சார். இப்போ அதுக்கு அடுத்ததாக ஏற்படுத்தப்பட்ட யோசுவா, அவர் மூலமாக யோர்தான் தண்ணீர் எப்படி பிரிந்து நின்றது, அதுதான் இந்த வேத வசனத்தில் நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு மனிதனை ஆண்டவர் அவருடைய திட்டத்துக்காக அழைக்கும்போது அவங்க மூலமாக எப்படி அற்புதமான செயல்களை செய்கிறார். இதெல்லாம் கற்பனை கதை அல்ல, உண்மையாக நடந்த சம்பவங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா யோசுவா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம். யோசுவா 6:1-27. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 7 ஆசாரியர்கள் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காளங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர் எக்காளங்களை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொணி இடும்போது நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோடே ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள் என்றார். அந்தப்படியே நூனின் குமாரனாகிய யோசுவா ஆசாரியரை அழைத்து உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு போங்கள். தொனிக்கும் 7 எக்காளங்களையும் 7 ஆசாரியர்கள் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக பிடித்து கொண்டு போக கடவர்கள் என்று சொல்லி ஜனங்களை நோக்கி, பட்டணத்தை சுற்றி நடந்து போங்கள். யுத்த சன்னத்தரானவர்கள் கர்த்தரின் பெட்டிக்கு முன் நடக்க கடவர்கள் என்றார். யோசுவா ஜனங்களிடத்தில் பேசின உடனே தொனிக்கும் 7 எக்காளங்களை பிடித்திருக்கிற 7 ஆசாரியர் கர்த்தருக்கு முன்பாக நடந்து எக்காளங்களை ஊதினார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு பின் சென்றது. எக்காளங்களை ஊதுகிற ஆசாரியருக்கு முன் யுத்த சன்னத்தரானவர்கள் நடந்தார்கள். பின் தண்டு எக்காளங்கள் ஊதப்படும் போது பெட்டிக்கு பின் சென்றது. யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஆர்ப்பரியுங்கள்,
என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டிருந்தார். அப்படியே கர்த்தரின் பெட்டியை பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வர பண்ணினார். அவர்கள் திரும்ப பாளையத்திலே வந்து பாளையத்தில் ராத்தங்கினார்கள். யோசுவா அதிகாலமே எழுந்திருந்தார். ஆசாரியர்கள் கர்த்தரின் பெட்டியை சுமந்து கொண்டு போனார்கள். தொனிக்கும் 7 எக்காலங்களை பிடிக்கிற 7 ஆசாரியர்களும் எக்காலங்களை ஊதிக்கொண்டே கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக நடந்தார்கள். யுத்த சன்னத்தரானவர்கள் அவர்களுக்கு முன்னாலே நடந்தார்கள். பின்தண்டோவெனில் எக்காலங்கள் ஊதப்படுகையில் கர்த்தரின் பெட்டிக்கு பின் சென்றது. 2ஆம் நாளிலும் பட்டணத்தை ஒரு தரம் சுற்றி வந்து பாளையத்துக்கு திரும்பினார்கள். இந்தப்படி 6 நாளும் செய்தார்கள். 7ஆம் நாளில் அதிகாலமே கிழக்கு வெளுக்கும்போது எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். அன்றைய தினத்தில் மாத்திரம் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். 7ஆம் தரம் ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஆனாலும் இந்த பட்டணமும் இதில் உள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடாயிருக்கும். நாம் அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியால் அவளும் அவளோடே வீட்டுக்குள் இருக்கிற அனைவரும் மாத்திரம் உயிரோடு இருக்க கடவர்கள். சாபத்தீடானதில் ஏதாகிலும் எடுத்து கொள்ளுகிறதினாலே நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கும் இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள். சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்திலே சேரும் என்றார். எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து பட்டணத்தில் இருந்த புருஷரையும் ஸ்திரீகளையும் வாலிபரையும் கிழவரையும் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் சகலத்தையும் பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணினார்கள். யோசுவா தேசத்தை வேவு பார்த்த 2 புருஷரையும் நோக்கி, நீங்கள் அந்த வியசியின் வீட்டிலே போய் நீங்கள் அவளுக்கு ஆணையிட்டபடி அந்த ஸ்திரியையும் அவளுக்கு உண்டான யாவையும் அங்கே இருந்து வெளியே கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது வேவுக்காரனான அந்த வாலிபர் உள்ளே போய் ராகாபையும் அவள் தகப்பனையும் அவள் தாயையும் சகோதரர்களையும் அவளுக்குள்ள யாவையும் அவள் குடும்பத்தார் அனைவரையும் வெளியே அழைத்து கொண்டு வந்து அவர்களை இஸ்ரவேல் பாளையத்திற்கு புறம்பே இருக்கும்படி பண்ணினார்கள். பட்டணத்தையும் அதில் உள்ள யாவையும் அக்கினியினால் சுட்டெரித்தார்கள். வெள்ளியையும் பொன்னையும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்த பாத்திரங்களை மாத்திரம் கர்த்தரின் ஆலய பொக்கிஷத்தில் சேர்த்தார்கள். எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடே வைத்தார். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறாள். அக்காலத்திலே யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவன். அவன் அந்த அஸ்திபாரத்தை போடுகிற போது தன் முதல் குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது தன் இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவன் என்று சாபம் கூறினார். இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோடே கூட இருந்தார். அவர் கீர்த்தி தேசம் எங்கும் பரவிற்று. ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, யோசுவா என்ற தேவ மனுஷனை கொண்டு ஒரு பட்டணத்தையே பிடிக்க வச்சுட்டார். அடுத்தது சூரியன் சந்திரன் நிற்க வைக்கிறார். யோசுவா 10:12 வாசிக்கிறோம், கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்த நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும்
சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றார். அப்படியே தரித்து நின்றது என்று பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவ பிள்ளைகளாக, தேவ ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாக இந்த உலகத்தில் வாழ்கிற உங்களையும் என்னையும் தேவனாகிய கர்த்தர் நம்மை கொண்டு ஜாதிகளுக்கு நடுவே, ஜனங்களுக்கு நடுவே அவர் யார் என்பதை வெளிப்படுத்த இன்றைக்கு நம்மை தான் அவர் எதிர்பார்க்கிறார். அன்றைக்கு வாழ்ந்த தேவ மனிதர்களை கொண்டு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து எப்படி அவர் ஆண்டவர் என்பதை நிரூபித்தாரோ, இன்றைக்கு தேவ பிள்ளைகளாக வாழ்கிற உங்கள் மூலமாக, என் மூலமாகவும் கர்த்தர் இதே காரியத்தை செய்வார். கண்களை மூடி, ஆண்டவரே என்னை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறேன், என்னை தெரிந்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்றுங்க, என்னை அழைத்த உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுங்க. என் மூலமா என் குடும்பத்தில், என் ஊரில், நான் இருக்கிற பட்டணத்தில், நான் இருக்கிற தேசத்தில் அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை செய்யும். நீர் யார் என்பதை என் மூலமாக வெளிப்படுத்தும். நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுங்க, ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரமபிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இன்றைக்கும் தேவனுடைய குரலை கேட்டோம். அநேக தேவ தொடுதலை பெற்றிருக்கிறீர்கள், அதில் மாற்று கருத்து இல்லை. ஏனென்றால் ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் நமக்கு அனுப்பும் பொழுது அது நம்ம ஆசீர்வாதத்திற்கு. சில வார்த்தைகள் எச்சரிக்கும், சில வார்த்தைகள் நம்மை உற்சாகமூட்டும், சில வார்த்தைகள் ஆறுதல் அளிக்கும். அப்படிதான் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இப்பொழுது நாம் இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று ஒரு சில காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். முடியாதவர்களை நான் கட்டாயப்படுத்தவில்லை. அது உங்கள் சரீர பலகீனமாக இருந்தால் உங்கள் வசதிக்கேற்ப இருந்து கொள்ளுங்கள். எனினும் முடிந்தவர்கள் முழங்கால் போடலாம் அல்லது நின்று கொள்ளலாம். கண்களை மூடி அங்கும் இங்கும் எண்ணங்களை சிதறடிக்காமல் மிக முக்கியமான சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கத்தான் வேண்டும். உங்களுக்கு தெரியும், கூட்டு பிரார்த்தனை வலிமை உள்ளது. நான் இப்பொழுது ஒரு நிமிடம் ஜெபிக்கிறேன் என்றால் 10 பேராக சேர்ந்து அந்த ஒரு நிமிடம் ஜெபித்தால் 10 நிமிடத்திற்கு அது சமம். ஒரு 20 நிமிடம் நான் மட்டும் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது அது பாருங்கள், 10 பேர் சேரும் பொழுது 200 நிமிடங்களுக்கு சமம். அதுதான் கூட்டு பிரார்த்தனையின் வலிமை. ஆகவேதான் தேவ மனிதர்கள் கூட எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். நாம் இப்பொழுதும் சில தெய்வ மனிதர்களுக்காக ஜெபிக்கத்தான் போகிறோம். உலகமெங்கும் ஊரெங்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை எடுத்து உரைக்கிற எந்த ஒரு தெய்வ மனிதனானாலும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். கடைசி காலத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிற எதிராளியானவன் ஏதாகிலும் ஒரு வழியில் அவர்களை பிடித்துவிட வேண்டும். தேவ நாமத்தை பறைசாற்றுகிறவர்களை கீழே தள்ளிவிட வேண்டும் என்று அவன் கங்கணம் பூண்டு கொண்டிருக்கும் பொழுது இந்த தெய்வ மனிதர்களை காக்க கர்த்தர் அருள் பாவிக்க வேண்டுமானால் நீங்களும் நான் ஜெபிக்கணும். ஜெபிப்போமா? பரலோக தந்தையே, உலகமெங்கும் இருக்கிற கத்தோலிக்க ஊழியர்களுக்காக, ஃபாதர்ஸ், மதர்ஸ், சிஸ்டர்ஸ் அண்ட் ஆன்ஸ் எத்தனை பாடுபட்டு தியாகத்தோடு உழைக்கிறார்கள். காத்திரளும் அப்பா, அவர்களை நீ வேலி அடையும் இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொள்ளும். ஆங்கிலிக்கன் திருச்சபையாரும் கூட தங்களால் ஆன மட்டும் கர்த்தருடைய வேலையை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் பாக்கியவான்களாய் மாறட்டும். பெந்தேகோஸ்தே ஊழியர்கள் கடும் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அவர்களை காத்திரணும். அங்கும் இங்கும் ஓடி தேவனுடைய வார்த்தையை சொல்வதற்கு மிஷனரிகளாய் பணியாற்றுகிற மிஷனரிமார்களை நினைக்கிறோம். காடு என்றும் மேடென்றும் பள்ளம் என்றும் மழை என்றும் வெயில் என்றும் குளிர் என்றும் அனல் என்றும் பாராமல் கர்த்தர் ஒருவருக்கே உண்மையாய் உழைக்கிற ஒவ்வொரு ஊழியனையும் கர்த்தர் ஆசீர்வதியும். கணத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக கடைகோடி மனிதனும் ஆயத்தம் ஆகிவிட வேண்டும் என்று
ஓடிக்கொண்டிருக்கிறதை அறிவி, இடைவிடாமல் செயல்படுகிறதை அறிவி. அவரோடு இணைந்து பணியாற்றுகிற பிள்ளைகளையும் ஆசீர்வதி. உலகமெங்கும் இருக்கிற ஏஞ்சல் டிவி நேயர்கள், பங்காளர்கள், பிரதிநிதிகளை கர்த்தர் ஆசீர்வதியும். தகப்பனே, கிராமங்களிலும் பட்டணங்களிலும் கர்த்தருக்காக உழைக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். சகல அரசியல் தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். வல்லரசு நாடுகள், சின்ன சின்ன நாடுகள், அதை ஆளுகை செய்யும்படிக்கு நீர் ஏற்படுத்திய தலைவர்களுக்காக, அரசியல் பிரமுகர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அவர்களுக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று பவுலடிகள் சொல்லியிருக்கிறார். ஒருவருக்காக ஒருவர் பிரார்த்தனை செய்ய எங்களுக்கு நீர் வாய்ப்பு கொடுக்கிறீர். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு தேசத்தின் தலைவர்களை ஆண்டவன் ஆசீர்வதிப்பீராக. தேசங்களில் ஏற்பட்டு கொண்டிருக்கிற கொள்ளை நோய்களில் இருந்து காப்பாற்றும், இயற்கை சீற்றங்களில் இருந்து காப்பாற்றும், போர் பதற்றத்தில் இருந்து காப்பாற்றும், வறுமை நிலையிலிருந்து காப்பாற்றும். எங்கள் தேசத்தை கர்த்தர் கண்ணோக்கி பார். பிரதமரை கண்ணோக்கும், ஜனாதிபதி, கவர்னர்கள், முதல்வர்கள், தமிழகத்தின் முதல்வர்களை கண்ணோக்கிப்பார். எங்கள் ஊர் தலைவர் தலைவிகளை கண்ணோக்கிப்பார். தேசம் சுபீட்சமாய் இருப்பதற்கு பாதுகாப்பு பணியில் மும்முரமாய் செயல்படும் தரைப்படை, வான்படை, கப்பற்படை தலைவர்கள், ஒவ்வொரு சிப்பாய் பாதுகாக்கப்படட்டும். உள்ளூர் போலீஸ் அதிகாரிகள், போலீஸ்காரர்கள் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, காப்பீராக. தேசத்தில் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஆசிரியர் பெருந்தகைகள், மருத்துவ குழாமினர், துப்புரவு தொழிலாளர்களை நினைக்கிறேன். கர்த்தர் அவர்கள் எல்லாவரையும் ஆசீர்வதியும். இரவும் பகலும் பாராமல் உழைக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, இந்த நாட்களில் பலவிதமான பெயர் வைக்கப்பட்டு வீசுகின்ற சூறாவளி காற்றுகள், புயல் அடங்கட்டும், ஒடுங்கட்டும். தேசம் அமைதியாயிருக்கட்டும். அப்பா, இயேசு கிறிஸ்துவை தவிர சமாதானம் கொடுக்கக்கூடியவர் எவரும் இல்லை என்பதை உலகம் அறியட்டும். கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக, சத்தியத்திற்கு விரோதமாக எழும்புகிற எவரானாலும் நித்தியத்திற்கு அவர்களும் வர வேண்டும் என்று வேண்டுகிறோம். அவர்களை கர்த்தர் காப்பாற்றும். தகப்பனே, இந்த நேரத்திலும் இந்த ஆராதனையில் பங்கெடுத்திருக்கிற சிலருடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்குவதாக. குறிப்பாக புற்றுநோய் அது இல்லாமல் போகட்டும். தொழுநோய் அது மறைந்து போகட்டும். இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் அடங்கி ஒழியட்டும். நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள், சரும நோய்கள், எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள், நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள், மூளையில் ஏற்பட்ட அதிர்வுகள், மூளையில் இருக்கின்ற கட்டிகள் மறைவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். அடிக்கடி வருகிற இடுப்பு நோய், fits, let it disappear in the name of Lord Jesus Christ. You said, I am the Lord that healeth thee. Heal thy children. உமது பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கும். கல்வாரி சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் ஒரு துளி உமது பிள்ளைகள் மேல் இறங்கட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும் என்று வேண்டுகிறேன். அப்பா, திருமணமாகாத பிள்ளைகளுக்கு அந்த நறுமணம் சீக்கிரம் வீசட்டும். பிள்ளை பாக்கியத்திற்கு ஏங்குகிறவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கட்டும். தொழிலில் மந்தம், வியாபாரத்தில் நஷ்டம் என்று இருக்கிறவர்களுக்கு மறுவாழ்வு தாரும். அப்பா, பதவி உயர்வு கிடைக்கவில்லை, பள்ளிக்கூடங்களில் பின்தங்கி இருக்கிற பிள்ளைகள், ஞானமற்றிருக்கிறார்கள், அறிவு இல்லாமல் இருக்கிறோமே என்று எண்ணுகிற பிள்ளைகளுக்கு ஞானத்தின் ஊற்று நீ, அறிவின் களஞ்சியம் நீ. அந்த பிள்ளைகளையும் ஞானத்தால், அறிவால் நிரப்புங்கப்பா, நிரப்புங்க, நிரப்புங்கப்பா. இப்பொழுதும் கூட பிரிந்து போன குடும்பங்கள், வெளிதேசத்திற்கு போயிருக்கிற பிள்ளைகள், ஒரு செய்தியும் வரவில்லையே என்று அங்கலாய்ப்பு. சில நாட்கள் தான் இருக்கிறது, அதற்குள்ளாக காரியம் கைக்கூடி வரவில்லை என்றால் நாட்டை விட்டு கடத்துவோம், நாட்டை விட்டு ஓட வேண்டும் என்றெல்லாம்
பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறவர்களை கண்ணோக்கி பார். நீ அற்புதங்களின் தேவன், அதிசயமான காரியங்களை செய்கிறவர். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அற்புதங்களை, அதிசயங்களை செய்தரலாம். மேற்கொண்டு என்னென்ன காரியங்கள் உமது பிள்ளைகள் ஏக்கத்தோடு கேட்கிறார்களோ வாய்க்க பண்ணும். இந்திய தேசத்தில் நடைபெற்றிருக்கிற தேர்தல், அதில் கர்த்தருடைய நீதி விளங்கட்டும், நியாயம் விளங்கட்டும், அமைதி விளங்கட்டும், சுதந்திரமாக மக்கள் வாக்களிக்கட்டும். யாரை முன்குறித்திருக்கிறீரோ அவர்களுக்கு மக்கள் வாக்களித்து சரியான நபரை கர்த்தர் தெரிந்தெடுக்க அருள் தாரும். தகப்பனை, இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட சிறியோர், பெரியோர், முதியோர், ஊழியர்கள் அத்தனை பேரையும் பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, தூய ஆவியானவருடைய கைகளில் ஒப்புக் கொடுத்து ஆசீர்வதிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் பிதாவே. ஆமென், ஆமென். கைகளை உயர்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவ. கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவ. கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவ. ஆமென், ஆமென். எல்லோரும் ஏகோபித்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அன்பானவர்களே, இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி. ஒருவேளை பாதியில் தான் கலந்து கொண்டேனே, ஆரம்பம் என்ன? த லார்ட்ஸ் அசம்பிளி சென்னை என்ற யூடியூபில் பாருங்கள், அல்லது வருகிற வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு மறு ஒளிபரப்பாகும் முழுவதும் பாருங்கள். ஆராதனை முடிந்தாலும் அடுத்தடுத்து நமது ஏஞ்சல் டிவியில் வரும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒரு புதுமையை காண்பீர்கள். இன்று இரவு 10:30 மணிக்கு அப்பம் கிளாஸை, பிரேக்கிங் த பிரெட், விடுதலையின் செய்தி ஆங்கிலத்திலும் தமிழிலும் ஒளிபரப்பாகும். விடுதலை வேண்டுபவர்களை பார்க்க தூண்டுங்கள். ஏன் நீங்களும் கூட பாருங்கள். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை உங்களை மூடுவதாக. God bless you.